ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்னை நமக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி குமரகுருக்கு ஸ்கூலுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த தோசை தான். இது என்ன தோசைன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இதுதான் கலம்காரி தோசை. இது வந்து ஒரு ஒரு ஆண் வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு பெண்ணு. அவங்க 2 பேரும் கை கோத்துருக்க மாதிரி ஒரு பிக்சர் தான் இது. அப்புறம் 2 பேருக்கும் நடுப்புற ஒரு ஹார்ட் அந்த மாதிரி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலம்காரியில் உள்ளதை செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க. அடுத்ததாக நான் என்ன செய்யலான்னு யோசிச்சேன்னா, ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல தோசை தான் செஞ்சுருக்கேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம மைண்டில் என்ன தோணுதோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். உங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்ய தெரியுமோ அதையும் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி கலர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால ஒயிட் கலர் மாவுலேயே பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம சேனலில் நிறைய இட்லி தோசை எல்லாம் கிட்ஸுக்காண்டி நிறைய போட்டிருக்கோம். அதை பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு அது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி தான். இது கடையில் உள்ள மாவு, கடையில் வாங்கின மாவு, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. வீட்டில் அரைச்ச மாவுனா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும். இது கடையில் உள்ள மாவுன்றதுனால நான் பேக்கெட்டில் பண்ணும்போது அது ஒழுங்காகவே வரல. சரி, வந்த வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செஞ்சுட்டேன். நீங்கள் நம்ம வீட்டில் அரைச்ச மாவில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். இது ஒரு பெண்ணு, அது தலையில் ஒரு குடம் வச்சுருக்காங்க. இன்னொரு பெண் ஒரு கூடை வச்சுருக்காங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்